நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் டிஜிட்டல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சேர்த்துக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கோம். அந்த இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா, தமிழக அரசு மாற்றுத்திறனாளிக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும், சுயதொழில் செய்து அவர்கள் நல்ல தொழில் முனைவோர்களாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்திலே உள்ளாட்சிகளின் சார்பில் நிர்வகிக்கக்கூடிய கடைகளுக்கு 5% மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்குவதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் உள்ளாட்சிகள்னால் என்ன, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட அந்த நிர்வாகங்கள் சார்பில் கட்டப்படும் கடைகளில் 5% மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது. இது எந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிக்கு பலன் அளித்திருக்கிறது, ஒரு அனுபவத்தோடு உங்களிடம் பேசுவதற்காக தான் இந்த காணொலியில் நினைஞ்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் யாருடைய தயவும் இல்லாமல் சுயமாக வாழ வேண்டும், தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும், பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, உள்ளாட்சி சார்பில் கட்டக்கூடிய வணிக வளாகங்களிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில் கடைகள் ஒதுக்கீடு செய்த வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டமானது அமல்படுத்தப்பட்டு கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றன. இது ஒரு நல்ல விஷயமானா நல்ல விஷயம். ஆனால் இது மாற்றுத்திறனாளிக்கு உண்மையிலே பலன் அளிக்குதா அப்படின்னு பார்க்குற போது கேள்விக்குறி தான் வருது. எதனால் அப்படி சொல்கிறேன்? அதே மாற்றுத்திறனாளிக்கு 2 கடை கொடுத்துட்டாங்கல்ல, 2 கடை கொடுத்தா அந்த 2 கடைங்கிறது ஒதுக்கீடு மட்டும்தான். அதில் பொருளாதாரத்தில் யார் மேம்பட்டிருக்கிறானோ அந்த மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் அந்த கடை கிடைக்கும். நம்மை போன்ற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பொருளாதாரத்தில் வறிய நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த கடை கிடைப்பது கேள்விக்குறி தான். எதனால் அப்படி சொல்கிறேன்? இந்த 5% அடிப்படையில் 2 கடைகள் ஒதுக்கப்பட்டிருக்கா? என்னுடைய பார்வையில் அரசாங்கம் இதை செஞ்சால் இது மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பாக இருக்கும். என்ன செய்யலாம்? கடையினுடைய வாடகை மற்ற கடைகளுக்கு 15,000 20,000 இருக்குதா? மாற்றுத்திறனாளிக்கு 5,000 ரூபா தான் வாடகை. கடையினுடைய அட்வான்ஸு மற்ற கடைகளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் இருக்கா? மாற்றுத்திறனாளிக்கு 1 லட்ச ரூபா தான் அட்வான்ஸ். அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸில் ஒரு குறிப்பிட்ட தொகையும் வாடகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயித்து இந்த ஏலத்தை கொண்டு வந்து அது மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டால் அந்த மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட தொகைக்கு, அட்வான்ஸ் தொகைக்கும் அந்த குறிப்பிட்ட ஏலத்துக்கும் பல பேர் கேட்பாங்கல்ல மாற்றுத்திறனாளி அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பல பேர் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் குழுக்கள் முறையில் தேர்வு பண்ணி யாருக்கு குழுக்கள் அவங்க பேர் விழுது அவங்களுக்கு கொடுத்துட்டா எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் யார் உண்மையிலேயே வரிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது பயன்படும். இது என்னுடைய கருத்து. ஆனால் இப்போ என்ன நடைமுறை? குறிப்பாக பழனியில் 2 வணிக வளாகங்கள் கட்டப்பட்டிருக்கு. பேருந்து நிலையத்தில் 48 கடைகள் கட்டப்பட்டிருக்கு. மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய காந்தி மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 146 கடைகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பழனி பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்ட கடைகளில் 2 கடைகள் மாற்றுத்திறனாளிக்கும், பழனி காந்தி மார்க்கெட் கட்டப்பட்ட கடையில் ஒரு 7 கடைகள் மாற்றுத்திறனாளிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பழனி பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கான ஏலம் நடந்தது. அந்த ஏலத்தில் மாற்றுத்திறனாளிகளை பங்கேற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிபந்தனை என்ன ஏதுன்னு முழுமையாக நான் நகராட்சி அதிகாரிகிட்ட கேட்டபோது தலையே சுற்றிருச்சு. அது கண்டிப்பாக நமக்கு ஆகாது. அதுவும் குறிப்பாக நம்மளோட ட்ராவல் பண்ணக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் யார்? அடுத்த வேலைக்கு கஞ்சிக்கு வழி இல்லாதவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப கீழ் நிலையில் இருக்கவங்க. இவங்களை தாண்டி வேறு எந்த உறவுகளும் நமக்கு தொடர்பில் இல்லை. அப்போ கண்டிப்பாக நமக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் விட்டுட்டேன். இருந்தாலும் கூட வாட்ஸ்அப்பில் நம்முடைய மாவட்ட குரூப்பில் போட்டு யார் வாய்ப்பு இருக்கோ போய் கேட்டுங்க, டீட்டெயில் கேட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அடிப்பில் ஒரு நண்பர், நம்மளுடைய சங்கத்தில் கூடிய நண்பர் தான் போய் ஒரு கடையை ஏலத்துக்கு எடுத்திருக்கார். இதில் என்ன மிகப்பெரிய கொடுமை என்னென்னா, இந்த கடைக்கு அட்வான்ஸாக 3.5 லட்ச ரூபா பணம் கட்டணும். 3.5 லட்ச ரூபா பணம் கட்டினா தான் இந்த ஏலத்துக்குள்ளேயே நீங்கள் நுழைய முடியும். ஸ்டார்டிங்கில் 3.5 லட்சம் ஆச்சுங்களா? அடுத்து கடைக்கான ஏலம் எதில் நடைபெறனா அட்வான்ஸ் தொகையில் நடக்காது, வாடகையில் நடக்கும். வாடகை மினிமம் 15,000 ரூபா வாடகையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15,000 ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் 15,500 கேட்பார், ஒருத்தர் 16,000 கேட்பார். இப்படியாக ஏலம் என்பது நடக்கும். யார் அதிகமான வாடகைக்கு அந்த கடையை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கடை ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது 27,000 ரூபாய்க்கு அந்த கடை ஏலம் போயிருக்கு. சரி, 27,000 ரூபாய்க்கு ஏலம் போனால் அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1 வருட வாடகையை முன்பணமாக நீங்கள் முதல்லே கட்டணுங்கிறாங்க. அப்போ 27,000 ரூபாய்க்கு 1 வருஷம் போது அது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடுது. அப்போ ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 3.5 லட்சம், உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கே 3 லட்சம், அடுத்ததாக ஒரு 3 லட்சம், 6 லட்சம். இந்த 6 லட்ச ரூபாய்க்கும் 18% ஜிஎஸ்டி ப்ளஸ் ஐடி இதெல்லாம் கட்டி முடிக்கும் போது 7 லட்சம் ஆயிரும். இதை தாண்டி இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைச்சாவியை நம்மள்ட்ட கொடுப்பாங்க. அந்த கடைச்சாவி கடை திறந்த உடனே நம்ம அப்படி உள்ளே வந்துட முடியுமா? அப்போ கடைக்கு ஷோகேஸ் அடிக்கணும்ல. என்ன கடை வச்சாலும் அதுக்குண்டான டெக்கரேஷன் நம்ம பண்ணணும்ல. குறைந்தபட்ச செலவு 2 லட்ச ரூபா வச்சுங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 9 லட்ச ரூபா ஆச்சு. அடுத்து வெறும் ஷோகேஸை மட்டும் வச்சுட்டா போதுமா?
பொருட்கள் கடைக்கு நம்ம என்ன பொருள் விற்பனை செய்யணும், என்ன கடை வைக்கணும்னு நினைக்கணுமோ அதுக்கான பொருள்கள் முதலீடு பண்ணோம்ல. அப்போ அதுக்கான முதலீடு குறைஞ்சது 3 லட்சம் வச்சா கூட 12 லட்ச ரூபா ஆச்சு. ஆக மொத்தம் 12 லட்ச ரூபாய் மதிப்பில் இந்த கடை என்பது மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சரி, அப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட கடை எங்கே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னா, டவுன் பஸ் நிற்கிற இடத்துல. ரூட் பஸ் நிற்கிற இடமா இருந்தால் கூட திருச்சி போகிறவங்க, மதுரை போகிறவங்க, சென்னை போகிறவங்க, இப்படி லாங்கில் போகிறோம், நமக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கலாம் கடையில் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. டவுன் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் கூடிய ஆயக்குடி, கணக்கம்பட்டி, எரமநாயக்கம்பட்டி, மஞ்சநாயக்கம்பட்டி, பாப்பம்பட்டி ஊருக்கு போகிறவங்க என்ன வைப்பான்? மெயினாக தண்ணி பாட்டில் வாங்குவான், டீ குடிப்பான், பீடி செட் வாங்குவான், அவ்வளோதான் வாங்குவான். அதை தாண்டி கிராமத்து ஜனங்கள் என்னத்தை வாங்க போகிறாங்க? ஏன்னா வந்து நிற்கிறாங்க, அவங்க ஊருக்கு போகிறாங்க, அடுத்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஊருக்கு போயிடுவாங்க. இதுக்கு போய் என்ன பொருளை போய் வாங்கணும்னு அவசியம் இருக்குது? அவங்களுக்கு தேவைன்னா திரும்ப 15 நிமிஷம் இறங்கி வந்து போய் பஸ் ஸ்டாண்டில் போய் கூடுதல் விலை கொடுத்து வாங்குறதுக்கு எங்கே தேவையோ ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிட்டு போயிடுவாங்களே. அப்போ அங்கே எவ்வளோக்கு விற்கும்? அவ்வளோதான் விற்கும், குறைந்த அளவுக்கு தான் வியாபாரம் ஆகும். கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா முதலே எடுத்தாகணும். இதுக்கு மேலே இவர் சம்பாதிக்கணும், இவருடைய உழைப்பிற்கு இவர் போட்ட முதலுக்கு எடுக்கணும், எல்லாம் கழித்து பார்த்தா 7000 ரூபா 8000 ரூபா வருமானம் மட்டுமே அவர் எடுக்கணும். இதுக்கெல்லாம் சாத்தியமா? அப்போ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து பஸ் ஸ்டாண்டு கடை நிலவரம். மார்க்கெட் கடை நிலவரம் 2 லட்ச ரூபா டெபாசிட்டு, வாடகை 15000 ரூபா, 1 வருஷம் வாடகை முன்கூட்டியே கட்டணும். இப்படி எதை எடுத்து பார்த்தாலும் சரி, பணத்தை மிதமிஞ்சி நம்ம கையில் வச்சுக்கணும், என்ன பண்ணுறதுனே செலவு பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வணிக வளாகங்கள் வந்து சரியாக இருக்குமே ஒழிய, உண்மையிலேயே உழைக்கணும், என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்குது, எனக்கு ஒரு கடையை ஒதுக்கீடு பண்ணாங்கன்னா அதை வச்சு நான் பொழைப்பேன், சம்பாதிப்பேன், என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது சாத்தியப்படாது. எனவே தமிழக அரசு, நான் இந்த காணொலி துவக்கத்தில் சொன்னதை போல், மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி 5% கடைகளை ஒதுக்குகிறீர்களோ அந்த கடையில் அதிகபட்சமான இவ்வளவு தான், இதுக்கு மேலே வந்து யாருமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற கடையினுடைய அட்வான்ஸ் தொகையும் வாடகையும் மிக குறைந்த அளவிலே வாடகையும் இருந்தால் மட்டுமே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பலனளிக்கும். அதை தாண்டி இது போன்று லட்சக்கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிக்கு இது எவ்வகையிலும் பயனளிக்காது என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலி விடைபெறுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.